நான் ஏஞ்ச உடனே டேடி உட்காருன்னாரு. என்ன இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாரோன்னு நினச்சிட்டேன் நான் ஒரு நிமிஷத்துக்கு. நல்லதாச்சு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணல, ஏன்னா எல்லாருக்கும் என்ன தெரியும். ஓகே, happy to see, even though we have less people, we have cheerful people. We are here to cheer for God as it is working. All right. ஸோ இன்னைக்குடைய செர்மன் வந்துட்டு முக்கியமாக முதலாவதாக எனக்கும் என் குடும்பத்துக்கும் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஆண்டவர் இந்த தருணத்தை கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி. ஆனோட தமிழில் பேச பார்க்குறேன். நான் டேடி டிரான்ஸ்லேட் பண்ணுவாருன்னு நினச்சேன், வேண்டாம் நீயே பேசுன்னு சொல்லிட்டார் என்ன. ஸோ ஆனோட நான் தமிழில் பேசுகிறேன். வார்த்தைகள் கொஞ்சம் அங்கே இங்கே இங்கிலீஷ் வரும், மன்னிச்சுக்கோங்க. பட் ஐ ஹோப் அண்ட் ப்ரே தட் God will be with us and He will assist me in everything that we do. Okay, before we go ahead, I'll have a short prayer. Gracious Father in heaven, we thank you for this morning that you've given us. Thank you for the opportunity that you've given me, Lord. Let your words be spoken. Let your Spirit be through us. Whatever we learn, let it be a lesson that we walk through, and let it be a witness for you, Lord. For we ask this few mercies in the name of our Lord and Savior Jesus Christ. Amen. Okay. Sorry, give me ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ இன்னைக்கு ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்டீங்க நான் யாரை பற்றி பேச போகிறேன்னு. வி ஆல் நோ அபவுட் பால். சாலை பற்றி எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? யாருக்கும் தெரியாமல் ஒன்றும் இல்லை. அவர் எழுதியிருக்கிற புத்தகங்களை பற்றி எல்லாத்தையும் படிச்சிருக்கோம். அவருடைய ஜேர்னி இஸ் இவாஞ்சலிக்கல் ஜேர்னி தட் வி ஹவ் சீன். நிறைய காரியங்கள் நமக்கு பவுலை பற்றி நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் அவருடைய வாழ்க்கை அதிலிருந்து வாட் எவர் இஸ் டாட் நம்ம நிறைய கற்றுக்கிட்டு இருக்கோம். அதிலிருந்து அவர் எழுதின லெட்டர்ஸ் எல்லாம் சிட்டிஸுக்காகட்டும் இல்லை சர்ச்சஸுக்காகட்டும் நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். பட் அவருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்பொழுது ஒரு முக்கியமான காரியம் நம்மளுக்கு இன்றைக்கும் நமக்கு ரொம்ப முக்கியமானது ஒன்று கற்றுக்கணுமா இருக்குது. வி ஆல்வேஸ் லேர்ன் ஃப்ரம் வாட் தே சே ஆர் வாட் தே ஹவ் ரிட்டன். பட் அவங்களுடைய வாழ்க்கை பார்க்கும்போது கூட நமக்கு நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. சரி, பாலுடைய ஏர்லி லைஃப். வேர் வாஸ் பால் born? பால் எங்கே பிறந்தார்? ஓகே, தட் வாஸ் சிம்பிள் கொஸ்டின், பட் வில் கோ த்ரூ. இதுக்கு எல்லாத்துக்கும் அங்கங்கே வேர்சஸ் போட்டிருக்கேன். பட் ஐ திங்க் இஸ் இட் விசிபிள்? எஸ், இட் இஸ். ஐ எம் நாட் கோயிங் த்ரூ ஆல் த வேர்சஸ். நீங்கள் அதை ரெஃபரன்ஸாக படிச்சுக்கலாம். பால் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வசதியான குடும்பத்தில் ஒரு பிறந்த மனுஷன். அவர் ஒன்றும் கஷ்டத்தில் பிறந்து வளர்ந்து வரல, ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர். அவர் எங்கே படித்தாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜூயிஷ் லா. ஜூயிஷ் லானா அந்த காலத்தில் நான் சிம்பிளாக சொல்கிறேன்னாக்கா தேவர் ஆல்சோ கன்சிடர்ட் லாயர்ஸ் அந்த காலத்தில். அந்த மாதிரி ஒரு படிப்பை தான் அவர் எருசலேமில் படித்தார். ரெஸ்பெக்டட் ஃபாரிசி டீச்சர்னு பார்க்குறோம். அதில் இது கூட ஆக்ட்ஸ் 22:3 இருக்குது. இது இல்லாமல் அவர் வாழ்க்கையில் அவருடைய வேலை என்ன இருந்தது? இது எல்லாருக்கும் தெரியும். அவருடைய வாழ்க்கை என்ன? ஃபஸ்ட்டு பிஃபோர் he could get converted, what was he doing? கொஞ்சம் ஜோரா. He was persecuting Christians. Okay, ஸோ இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ரோமன் கேத்தலிக், கிறிஸ்டியன்ஸ், அப்புறம் ஜூஸ், ஆல் ப்ரே டு ஜீசஸ் தானே. அப்போ கூட நம்மளத்தில் என்ன இருக்குது? வி ஹாவ் டிஃப்ரென்சஸ். அந்த காலத்துலேயும் ஜூஸ் அண்ட் கிறிஸ்டின்ஸ். ஹூஆர் ஜூஸ் அண்ட் ஹூஆர் கிறிஸ்டின்ஸ்? இதை நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஹூஆர் வாஸ் ஃபாலோயிங் கிரைஸ்ட், தே வர் கால்ட்
Christians, the people, this Jewish, what were they doing? They were saying, we are following Christ, another the teachings of the Old Testament. அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருந்தாங்க. They were differentiating. அந்த காலத்தில் நீங்கள் பாலை பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிறிஸ்டியன்ஸை பர்சிக்யூட் பண்ணுற ஆளாக இருந்தார். He used to be happy. தேடி தேடி கண்டுபிடிச்சி போவார். He used to search and go. போய் தேடி பிடிச்சிட்டு வந்து என்ன பண்ணுவார்? He used to take them as prisoners. Prisoners-ஆக எடுத்துகிட்டு போய் போட்ட பிறகு என்ன பண்ணுவாராம்? They would be taken into the court. அந்த கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க. அங்கே இருக்கிற ஜட்ஜுங்க என்ன பண்ணுவாங்க? இதர் அவங்கள வந்து விட்டுருவாங்க, இல்லை ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. மோஸ்ட் காமன் பனிஷ்மெண்ட் வந்துட்டு வாஸ் அ டெத் சென்டென்ஸ் கிறிஸ்டின்ஸுக்கு. அவர் கூப்பிட்டு போகிற பிரிசனர்ஸை யாரை கூப்பிட்டு போகிறாங்களோ அவங்களுக்கு டெத் சென்டென்ஸ் கொடுப்பாங்க. அதனால தான் பாலுக்கு ஒரு நல்ல பேர் இருந்தது அவனுடைய கம்யூனிட்டியில். இன் ஹிஸ் ஜூவிஷ் கம்யூனிட்டி எத்தனை கிறிஸ்டியன்ஸை பர்சிக்யூட் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு எண்ணிக்கை பார்க்கும்போது அவருக்கு ஒரு மிக நல்ல பேர் இருந்தது. he was very famous, known for his persecution. அது வந்துட்டு அந்த ஊரில் மட்டும் இல்லாமல் உலகத்தில் எங்கெங்கே கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்களோ அந்த டைமில் எல்லா ஊருங்களுக்கும் அவனுடைய பேர் பரவிடுச்சு. முக்கியமாக ரோமன்ஸ் எங்கெல்லாம் ரூல் பண்ணாங்களோ அங்கெல்லாம் எல்லாருக்கும் பாலை பற்றி தெரியும். அவனை பார்க்கலன்னா கூட சாலை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நபராக இருந்தார். சரி, இது வந்துட்டு நமக்கு பைபிளில் அவருடைய ஏர்லி லைஃப் பற்றி இவ்வளோ தான் நம்மளுக்கு தெரியும். எங்கே வளர்ந்தார், எங்கே இது பண்ணார், அதெல்லாம் நம்மளுக்கு நிறையவா இல்லை. ஸோ திஸ் இஸ் இஸ் ஏர்லி லைஃப். பட் மூவிங் ஆன் டு இஸ் நெக்ஸ்ட் லைஃப், அவர் இப்படி பர்சிக்யூட் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாருனாக்கா, ஈ கோஸ், ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, சினகாகில் இந்த லெட்டர் எடுத்துக்கிட்டு ஹை பிரீஸ்ட் கிட்ட இருந்து ஈ கோஸ் டு டெமாஸ்கஸ். டெமாஸ்கஸுக்கு எதுக்கு போகிறாருங்க? again to persecute Christians, to take them prisoners. prisoners-ஆ கூப்பிட்டுட்டு வந்துட்டு அவங்கள சாகடிக்கிறதுக்காக யோசனை பண்ணார். பட் அவருடைய வழியில் போகும்போது, டெமாஸ்கஸுக்கு போகும்போது அங்கே என்ன ஆனது? ஒரு பெரிய ஒளி வந்தது இல்லைங்களா? அது வந்து அவரை இட் blinded him, அவனை குருடன் ஆக்கிடுச்சு. எத்தனை நாளுக்கு குருடனாக இருந்தார்? ஷியோர் 3 days? ஓகே, 3 days தான். 3 நாள் குருடனாக இருந்தார். அந்த ஒளி போன உடனே அவருக்கு எதுவுமே தெரியல. நீங்கள் அதை பைபிளில் படிச்சிங்கனாக்கா, ஆக்ட்ஸ் 9:8-9 பார்த்தீங்கன்னாக்கா, அவரோட கையை பிடிச்சிக்கிட்டு அப்படி பிடிச்சிக்கிட்டு தான் அந்த டெமாஸ்கஸ் வில்லேஜுக்கே போனாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு நல்ல பேர் இருக்கிற ஒரு ஆளுக்கு எந்த மாதிரி ஒரு டைம் வந்துச்சு பாருங்கள். எல்லாருக்கும் தெரிஞ்ச பெயர். அவரை கூட்டிகிட்டு போயிட்ட பிறகு எங்கே அவர் 3 நாள் எதுவுமே சாப்பிடலை, எதுவுமே குடிக்கல, ஒன்றுமே இல்லை. he was in கைண்ட் ஆஃப் டிப்ரெஷனில் இருந்த மாதிரி இருந்துட்டார். கண்ணு தெரியல, எதுவுமே தெரியாததுனால. அவருக்கு ஒரு ட்ரீம் வருது. அந்த ட்ரீமில் என்ன தெரியுது அவருக்கு? who's going to heal him? அனானியஸ்ன்ற ஒரு ஆள் வந்து உன்னை கண் திறப்பார், இல்லை உன்னை ஹீல் பண்ணுவார்ன்ற ஒரு கனவு காண்றார். அதே போல் அனானியஸுக்கும் ஒரு ஆண்டவருடைய செய்தி வருது. எங்கே போகணும்? இந்த வில்லேஜில் ஒரு ஆள் இருக்கார், அவனுடைய பேர் சால். அவன் வந்துட்டு அவனை போய் நீ தொட்டு அவனுடைய கண் திறக்கணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த வேர்சஸ் பார்த்தீங்கன்னாக்கா, ஆக்ட்ஸ் 9:10-15 வரைக்கும் நம்ம படித்தோன்னாக்கா, மோசஸ் எப்படி டினை பண்ணாரோ ஆண்டவர்கிட்ட, என்கிட்ட ஐ எம் ஸ்டாமர், அது இது எதேதோ எக்ஸ்கியூசஸ் சொன்னார் இல்லைங்களா? அனானியஸ் கூட அதே மாதிரி ஒரு எக்ஸ்கியூஸ் சொன்னார். சால் எந்த மாதிரி ஒரு ஆள்? கிறிஸ்டியன்ஸை பர்சிக்யூட் பண்ணுற ஒரு ஆள். he is a man who persecutes Christians. he is a man who will kill people, and you want me to go there and pray for him and heal him என்ற ஒரு கேள்வி கேட்குறார். பட் காட் வெரி கிளியர்லி சேஸ், ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அவனை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். ஐ ஹாவ் chosen that guy. go pray for him and he will see. சரி, அனானியஸ் போனார். he prayed to him. he prayed for Saul. after he prayed,
அந்த கண் திறக்கப்பட்டது. கண் திறந்த பிறகு he was able to see everything. From Saul he transformed or he changed to Paul. சரி, பால் ஆன பிறகு என்ன பண்ணுறாருங்க, அவருடைய அழைப்பு, ஆண்டவருடைய அழைப்பு அவருக்கு ஏற்றுக்கிட்டாரு இல்லைங்களா? அங்கே டெமாஸ்கஸில் when he was blinded, what was the message from God? Stop persecuting my people, and he was supposed to serve God. He was supposed to obey and serve God. He embraced the call that came from God. ஆண்டவர் கொடுத்த அந்த அழைப்பை அவர் ஒத்துக்கிட்டு நம்ம அந்த கொஞ்சம் அந்த லைஃப் அந்த டைமில் பார்த்தோம்னாக்கா, டெமாஸ்கஸில் இன்னும் சில நாட்கள் அங்கே இருந்து அங்கே இருக்கிற டிசைபிள்ஸ் கூடவே உட்காந்து பைபிளை படித்து எல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து when he started moving from there, he wanted to come back to Jerusalem, he wanted to go to different places. அவர் திரும்பி ஜெருசலேமுக்கு வரணும்னாக்கா, ஜெருசலேமில் இருக்கிற டிசைபிள்ஸ் ஆர் apostles என்ன பண்ணாங்கன்னா, பயந்தாங்க. they refused. சால் மாதிரி ஒரு ஆளை நம்ம எதுக்கு போய் பார்க்கணும், அவரை நம்ம எதுக்கு ஏற்றுக்கணும்? they refused such person. இவரெல்லாம் நம்மளை சாகடிக்கிற மனுஷன், இவனை போய் நம்ம எதுக்கு பார்க்கணும், இவங்கிட்ட நம்ம எதுக்கு போய் பேசணும்னு. அதுலேயும் ஒருத்தர் யார்? who was Paul's companion? பர்னபாஸ் இல்லைங்களா? அவர் போய் என்ன பண்ணுறாரு, he welcomed Paul. பால் கூடவே இருந்து அவர் கூட ஊழியம் பண்ண தொடங்குறாங்க. அது அங்கேயே முடியல. எனி பிளேஸ் தட் இவெண்ட், எங்கே போனாலும் பால்னு எடுத்துக்கினா சால்ன்ற பேர் தான் நிறைய கேள்விப்பட்டிருந்தாங்க. until he became a very strong evangelist, everybody knew Paul has Saul. அவர் எங்கன்னா போறாருனாக்கா கிறிஸ்டியன்ஸ் பயப்படுவாங்க, அங்கே இருக்கிற சர்ச்சஸ் எல்லாம் பயப்படுவாங்க, இவர் எதுக்கு இங்கே வராரு, இந்த மனுஷன் எங்கே வரான்னு. பட் when he went, அவருடைய வாழ்க்கையை ஒரு விட்னஸாக வராங்க எங்கே காட்டினாரோ, ஆண்டவருடைய அழைப்பை நான் ஏற்றுக்கிட்டு இன்னைக்கு உங்ககிட்ட வந்து நின்று இருக்கேன்னு எப்போ சொன்னாரோ, தட் இஸ் when people realized what he has become. அப்போ தான் அவருடைய கருத்துக்களை எல்லாரும் கேட்க தொடங்கினாங்க. திஸ் இஸ் தி லைஃப் ஆஃப் ஹவு பால் வாஸ் when he started his journey. நம்ம பார்க்குறோம்னாக்கா வித் கிரைஸ்ட். சரி, அவருக்கு மினிஸ்ட்ரியில் வந்த சேலஞ்சஸ் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டேக் டூ திங்ஸ். இன்னைக்குடைய டைட்டில் நான் சொல்லலை, ஐ வாண்ட் டு பிரேக் இட் டவுன். பால் he experienced God in one way. When was his experience with God? When did he experience God? When he was in Damascus. டெமாஸ்கஸ் வழியாக போகும்போது ஆண்டவருடைய எப்படி சொல்லுறது, ஆண்டவரோட அனுபவம் பெற்றார். சரி, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னா, ரெண்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா, ஒரு லெட்டர் தான், டி ஆர் இதர் ஐஎன்ஜி, எக்ஸ்பீரியன்சிங் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ். சால் எக்ஸ்பீரியன்ஸ்ட் சொல்லும் பொழுது வாட் யூ எக்ஸ்பீரியன்ஸ்ட் இஸ் ஜஸ்ட் அ ஆக்ட் ஆஃப் என்ன சொல்றதுங்க, இட் இஸ் யூஆர் லுக்கிங் அட் சம்திங் ஆர் யூஆர் விட்னஸிங் சம்திங். சரிங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் தி ஆக்ட் ஆஃப் டூயிங் தோஸ் திங்ஸ். சரிங்களா? ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ வந்துட்டு நம்மலாம் காலேஜுக்கு போகிறோம், ஃபிசிக்ஸ் லேபில் உட்காடுறோம், நம்ம ஃபிசிக்ஸ் சார் வந்துட்டு ஹவு டஸ் அ ஏரோப்ளேன் டேக் ஆஃப்ன்றத காட்டுறாரு. யூஆர் எக்ஸ்பீரியன்சிங் த பிரின்சிபல் ஆஃப் டேக்கிங் ஆஃப் ஆர் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃப்ளைட். சரிங்களா? ஆர் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃப்ளையிங். சரி, தட் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்சிங். வாட் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஃப்ளைங்? அதை நீங்கள் பைலட்டை தான் கேட்கணும், பிகாஸ் ஹீ இஸ் த பர்சன் ஹூ ஃப்ளைஸ். His experience of experiencing the flying is different. Okay? So what Saul experienced here was the God's call. ஆண்டவருடைய ஒளி அல்லது ஆண்டவர் கூட எப்படி நடக்கணுன்ற ஒரு அனுபவத்தை அவர் அங்கே கண்டுக்கின்றார். அவருடைய வாழ்க்கையில் போக போக என்னென்ன சேலஞ்சஸ் பார்த்தாருன்னு நம்ம பார்ப்போம். மினிஸ்ட்ரி சேலஞ்சஸ், அப்போசிஷன் அண்ட் லீகல் ட்ரபிள்ஸ்.
இதுவும் மறுபடியும் எல்லாருக்கும் தெரியும். ஆக்ட்ஸ் ஃபுல்லாக நம்ம இதை படித்தோம்னாக்கா நிறைய காரியங்கள் இருக்குது. அவர் எங்கே போனாலும் என்ன பண்ணாங்களா? ஃபஸ்ட் திங், அவர் முதல்ல சால்லேருந்து பால் ஆன உடனே ஃபஸ்ட்டு திங் வாஸ் ரெஃப்யூசல், ரிஜெக்ஷன் ஆச்சுங்களா, ஃபியர். சால் வரான், இட் வாஸ் நாட் பால். எல்லாருக்கும் சால்னு தான் நினச்சாங்க. சால் வராங்க, அப்போ என்னது? இவர் கூட நம்ம போகக்கூடாது. யார் ரிஜெக்ட் பண்ணாங்க? ஈவன் த டிசைபிள்ஸ் ஆஃப் காட், ஈவன் தி அப்போஸ்டல்ஸ் chosen by God as well rejected him. They refused to go and work with him. சரிங்களா? அதுக்கப்புறம் லீகல் ட்ரபிள்ஸ்ன்னு நம்ம பார்த்தோன்னா என்ன பண்ணாங்க? சரி, இவர் ரோமன்னாக இருந்து ஒரு பர்சிக்யூஷன் பண்ணார் இல்லைங்களா? அதுக்கான ஜட்ஜும் யாராக இருந்தாங்க? ரோமன்ஸ் தான் இருந்தாங்க. இப்போ யாருக்கு எதிராக பேசுகிறார்? இவர் ரோமன்ஸுக்கு எதிராக தான் பேசுகிறாரு. இவர் செஞ்சுட்டு இந்த வேலைக்கு எதிராக இவர் பேசும்பொழுது இவருக்கு எத்தனை தடைகள் வந்தது. எத்தனை டைம் ஜெயிலுக்கு போயினார்? நிறைய டைம் இல்லைங்களா? he was not just in prison, he was also under house arrest. வீட்லேயும் வச்சுட்டு வீட்டிலேருந்து வெளியும் போகக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது, யாரும் உள்ளே வர மாதிரி இல்லை, வெளியில் போகிற மாதிரி இல்லை. அந்த மாதிரி ஒரு ஹவுஸ் அரெஸ்ட்டில் கூட வச்சுருந்தாங்க இல்லைங்களா? அது மட்டும் இல்லாமல் அவருடைய என்ன சொல்கிறது, அசாசினேஷன்ஸ் இல்லைங்களா? அவரை சாகடிக்க பார்த்தாங்க 2 டைமு, அப்போ கூட நடக்கலை. சரி, அவருடைய வேறு பிரச்சனைகள் என்ன இருந்துச்சு? அவருடைய கான்ட்ரவர்ஷியல் டீச்சிங்ஸ்ன்னு சொல்கிறாங்க. என்ன கான்ட்ரவர்ஷியல்? நமக்கு கான்ட்ரவர்ஷியல் இல்லை, அந்த காலத்தில் அது ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக இருந்துச்சு. என்னது? ஜூஸ் அண்ட் ரோமன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட், இல்லை ஜூஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஆனால் இவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல் இன் த சைட் ஆஃப் காட். காட்ஸ் ஸ்கிரிப்சர்ஸ் யாருக்காக? எல்லாருக்காக. அது ஜூஸாக இருக்கட்டும், ரோமனாக இருக்கட்டும், யாரே இருக்கட்டும், எல்லாருக்கும் ஆண்டவருடைய காரியம். அவரை நிறைய டைம் அரெஸ்ட் பண்ணாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஈவன் பைபிளில் படிக்கும்போது அதனுடைய ஹிஸ்ட்ரியை பார்த்தோன்னா ஒன்லி பிகாஸ் அவர் ஒரு ரோமன் சிட்டிசனாக இருந்ததுனால நிறைய டைம் அவரை எஸ்கேப் பண்ணாங்க, அல்லது அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இம்ப்ளிகேட் பண்ணல அவரை. இதுவே வேறு யாருன்னா இருந்தால் இம்மீடியட் வாஸ் டெத் சென்டென்ஸ் இல்லைங்களா? ஆனால் ரோமன் சிட்டிசனாக இருந்ததுனால அவரை ப்ரிசனில் வைப்பாங்க, சில நாட்கள் தெரிய விட்டுருவாங்க, இல்லை ஹோம் அரெஸ்ட்டில் வைப்பாங்க, இல்லைனாக்கா அந்த சிட்டிலேருந்து வெளியே போய் விட்டுருவாங்க. தே இஸ் டு லெட் ஹிம் எஸ்கேப். இதெல்லாம் இருந்து கூட பால் ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்னார் இல்லைங்களா? யாரை என்ன தான் அப்போஸ் பண்ணாலும், யாரை என்ன தான் சொன்னாலும் he stood very strong. ஃபிசிக்கல் சஃபரிங்ஸ் பார்ப்போம். அவருடைய ஃபிசிக்கல் சஃபரிங்ஸ், மல்டிபிள் இம்ப்ரிசன்மெண்ட்ஸ். நான் சொன்னது போல் நிறைய டைம் அவர் ப்ரிசனுக்கு போட்டாங்க, நிறைய டைம். நம்ம அதில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் திங்ஸ் தட் வி நோ இஸ் அவரும் ஐ திங்க் இட் வாஸ் பால் பின்ன சைலஸ் 2 பேரும் ப்ரிசனில் இருக்கும்போது என்ன ஆச்சு? ஒன் ஆஃப் த வெரி ஃபேவரட் இன்சிடென்ட்ஸ் நமக்கு இல்லைங்களா? என்ன எர்த்குவேக் என்ன ஆச்சு? தி கேட்ஸ் ப்ரோக் ஓப்பன், கேட்டே ஓப்பன் ஆகிடுச்சு. ஆனாலும் பாலும் சைலஸும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்களா? பாட்டு பாடிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. அங்கே இருக்கிற ஜெயிலர் என்ன பண்ணார்? அந்த நேரத்தில் அவரே சூசைடு பண்ணிக்கிறதுக்காக அந்த சோடு எடுக்கிறாரு. ஆனால் பால் சொல்கிறாரு, டோன்ட் கில் யோர் செல்ஃப், நாங்கள் இங்கே தான் இருக்கோம், நாங்கள் எங்கேயும் போகல. ஒன் இன்ஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் அந்த ஜெயிலருக்கு என்ன ஆச்சு? மனம் மாறிட்டார். த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அவர் கேட்டது என்னன்னா, ஹவு கேன் ஐ பி ரெஸ்கியூட்? அந்த ஜெயிலர் கேட்குறாரு பால அந்த ஜெயிலில். ஸோ மல்டிபிள் டைம் அவர் ப்ரிசனில் இருந்து கூட அவருடைய மினிஸ்ட்ரி நிற்கல. ஹாஸ்டிலிட்டி அண்ட் பர்சிக்யூஷன் பார்க்குறோம். நிறைய டைம் அவரை கல்லால் அடித்தாங்க இல்லைங்களா? சரி, அவர் சாலாக இருக்கும்போது யாருடைய கல் அடிக்கிற சுச்சுவேஷனில் அவர் இருந்தார்? ஸ்டீஃபன். அதே சூழ்நிலை இவருக்கும் வந்தது. இவர் மேலேயும் நிறைய பேர் கல் அடித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னாக்கா அந்த டைமில் வேறு ஒரு தப்பான டீச்சிங்ஸ் பண்ணுறவங்கள கூட அவர் ரொம்ப கண்டிப்பார். ஈஸ் டு குவெஸ்டின் தெம். அவருக்கு பர்சனல் செட்பேக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பர்னபாஸ் கூட லேட்டர் நம்ம பைபிளில் படிக்கும்போது ஒரு சின்ன இதாகிட்டு தே போத் கெட் செப்பரேட்டட் அண்ட் தே கோ. மார்க் ஆல்சோ அங்கே, ஜான் மார்க் ஆல்சோ அங்கே பார்க்குறோம், அவங்க கூட ஒரு செப்பரேஷன் அவருக்கு வருது. இது இல்லாமல் நம்ம நிறைய
விஷயத்தில் பார்க்குறோம். பால் இன்னொரு 5 ஷிப்ரெக்ஸ், அப்போல்லாம் நிறைய ஷிப்பில் தான் போவாங்க இல்லைங்களா, 5 டைம் இந்த ஷிப்ரெக்ஸ்லேருந்து அவர் சேவ் ஆயிட்டார். ஸோ அவருக்கு வந்துட்டு மினிஸ்ட்ரின்னு போனப்போ நிறைய அப்போசிஷன்ஸ், நாட் ஓன்லி பை பீப்புள், நிறைய அப்போசிஷன்ஸ் வேறு விதத்துலேயும், ஃபிசிக்கல் சஃபரிங் கூட அவருக்கு இருந்தது. அப்புறம் பார்க்குறோம் எமோஷனல் பேர்டன்ஸ் ஆஃப் லீடர்ஷிப். ஒரு நல்ல லீடராக இருந்தார் பால். ஹி வாஸ் லீடிங் மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் ஃபாலோவர்ஸ் இல்லைங்களா, நிறைய பேர் இவருக்கு ஃபாலோவர்ஸ் ஆகிட்டாங்க. எந்த சிட்டியில், ஐ திங்க் ஐ forgot the city name, பீலன் ஸ்டார்ட் ஆகும். அங்கே வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, இவரையே ஆண்டவராக வர்ஷிப் பண்ண போயிட்டாங்க. இவருடைய டீச்சிங்ஸை கேட்டு இவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் அவ்வளோ இருந்தது. he was a very good teacher as well as a leader. ஒவ்வொரு சர்ச்சுக்கும் சர்ச் எப்படி நடக்கணும், ஒரு சர்ச்சில் எப்படி இருக்கணும், எல்டர்ஸ் எப்படி இருக்கணும்ன்றத கூட அவர் கற்றுக் கொடுத்தாரு. இதெல்லாம் இருந்து கூட அவருக்கு நிறைய எமோஷ்னலாக பேர்டன்ஸ் இருந்தது இல்லைங்களா. ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கும், வரும் இல்லைங்களா, ட்ரபிள் வரும். அரெஸ்ட் ஆகுறாங்க, அடி வாங்குறாங்க, ஷிப்பில் விழுந்து எந்திரிச்சு வராங்க, எங்கே போனாலும் எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. he was going through all those troubles in his life. நம்ம பார்க்குறோம் சைக்கலாஜிக்கல் அண்ட் எமோஷனல் ஸ்ட்ரெயின், ஐசோலேஷன் அண்ட் கிரிட்டிசிசம். ஐசோலேஷன்னா ஒண்டியாக விட்டுருது இல்லைங்களா. இன் த பிகினிங் அவர் அதை பார்த்தாரு, ரிஜெக்ஷன்ஸ் பார்த்தாரு. கிரிட்டிசிசம், இவர் டீச்சிங்ஸ் வந்தது தப்புன்ற ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஆனால் அந்த கமிட்மெண்ட் அண்ட் ரெசிலியன்ஸ், he was committed. ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஒரு அழைப்பு, இந்த அழைப்புக்கு நான் என்ன பண்ணணுமோ நான் எல்லாத்தையும் செய்வேன்ற ஒரு காரியத்துக்கு he was committed. his resilience, காற்றே வரட்டும், மழையே அடிக்கட்டும், மலையே விழட்டும், நான் ஆண்டவருக்காக நிற்க போகிறேன். I will stand for God. He stood for God in all his troubles. He stood with God in all his happiness as well. இதுதான் பாலுடைய வாழ்க்கைன்னு பார்க்குறோம். 2 things that we see here. நான் எதுக்கு எக்ஸ்பீரியன்சிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இது எதுக்கு சொன்னேன்னா, when he was experiencing God, he was a different person. ஆனால் ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகு அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? How was his experience in God after the transformation? நான் சொன்னது போல பால் ஒரு நல்ல வசதியான குடும்பத்தில் தான் வாழ்ந்தவர், நல்லா படித்தவர். அப்போல்லாம் லாயர்ஸ் வர் கிரேடட் தி வெல் எஜுகேட்டட், வெல் நோட்டட் பீப்புள் இல்லைங்களா. லாயராக இருந்தவர், when he one experience that he experienced with God, how was his experience in God after he came into God? Very important for us to know. எத்தனையோ தடவை நம்ம பார்க்குறோம், இது பால் எழுதலைன்னா கூட how was disciples life-ன்னு நம்ம ஆக்ட்ஸ் கம்ப்ளீட்டாக பார்க்குறோம். எப்படி இருந்ததுங்க அவங்களுக்கு? did they eat all the 3 times? 3 வேளையும் சாப்பாடு இருக்கோ இல்லையோ, they walked. எப்படி போவாங்களா? they used to either go by walk or எங்கன்னா sea இருந்துச்சுன்னா through ships. டெமாஸ்கஸ்க்கு எப்படி போயிட்டு இருந்தார் அவர்? was he going by walk? he was going by, they were using all the royal treatments, horse எல்லாமே இருந்தது இல்லைங்களா. வீட்டில் இருந்தால் சில்வர் தட்டில் சாப்பிட்ருப்பாங்க அப்போல்லாம். ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் தட், பைபிள் இல்லை சில்வர் தட்டில் சாப்பிட்டாருன்னு, ஜஸ்ட் டேக்கிங் இட் ஆஸ் அன் இமேஜினேஷன். அந்த காலத்தில், ராஜர் காலத்தில் நல்ல வசதியாக இருந்தாங்கனாக்கா சில்வர் தட்டில் தான் சாப்பிடுவாங்க. நல்ல வாழ்க்கையாக இருந்தவர் ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகு his experience in God was completely different to what he lived. That is what I have put here. Okay, I'll move on to the next one. அவருடைய வாழ்க்கை, இது ரெண்டுத்தையும் நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு, are you experiencing God? That is a question that is put to everybody. நம்ம இன்னைக்கு வந்து சொல்கிறோம், இன்னைக்கு நான் உயிரோடு நிற்கிறேன்னா ஆண்டவருடைய தயவு, which means you are experiencing God every minute, every second. நீங்கள் உயிரோடு இருக்கீங்கனாக்கா you are experiencing God in every minute and every second of your life. சரி, ஆண்டவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், when you are experiencing God, you know that you are with the true God. How should your experience in God be when you are with Christ? We saw Paul's life. He had sufferings,
சஃபரிங்ஸ்ன்னு சொல்லும்போது இட் வாஸ் நாட் ஜஸ்ட் ஃபிசிக்கல், இட் வாஸ் மென்டல், இட் வாஸ் எமோஷ்னல், ஃபிசிக்கல். எங்கே போனாலும் எல்லா விதத்துலையும். இன்றைக்கி ஒருத்தர் நம்மளை நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டோன்னா வருஷம் கணக்கில் நம்ம பேச மாட்டோம் இல்லைங்களா? ஏதோ ஒரு ஊருக்கு போகிறோம், ஏதோ ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா அந்த ஊருக்கு போகாமையே இருந்துருவோம். பால் என்ன பண்ணாருங்க? ஈவன் தோ he was rejected, he never went back. ஈவன் தோ அவரை வேண்டான்னு சொன்னாலும் அவர் அதுக்கு இல்லை, நீ இப்படி சொல்லிட்ட, நான் வரமாட்டேன், நீ என்னை ஒத்துக்க மாட்டேன், நான் வரமாட்டேன்னு சொல்ல அவர் போனார். அவர் போய் நின்னார், ஆண்டவருக்காக நின்னார், ஆண்டவருடைய காரியத்தை முன்கூட்டி எடுத்தார். பைபிளுடைய வேர்சஸில் நம்மளுக்கு சொல்லுது, ஹவு இஸ் த பாத் டு கிரைஸ்ட்? இட் இஸ் நேரோ. எத்தனை பேர் படிச்சிருக்கோம் இதை? Sorry, by mistake I clicked it. But how was God's path? How is the path to Christ? It is narrow. Narrow na eppadi irukuma? Trials, troubles, temptations, everything. Illingla, rejections, criticism, physical suffering, emotional pain, psychological troubles. We will go through everything. அது எல்லாமே இருந்து கூட வாட் ஆர் வி சப்போஸ் டு டூ வென் வி கெட் நியர் டு காட்? வென் வி டாக் அபவுட் நேரோ பாத், இட் சேஸ் த பாத் இஸ் ஃபில்ட் வித் ஆப்ஸ்டிகிள்ஸ் ரிக்வயரிங் டிசிப்ளின், பெர்சிவரன்ஸ் அண்ட் ஃபெய்த். டிசிப்ளின்னுறது தமிழ் எப்படி சொல்லுவீங்க? ஒழுங்கு. ஒரு கிரமமாக இருக்க வேண்டியது, ஒரு ஒழுங்காக இருக்க வேண்டியது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். வாக்கிங் த நேரோ பாத் டிமாண்ட்ஸ் இன்டென்ஷனலி அண்ட் டீப் கமிட்மெண்ட் டு ஸ்பிரிச்சுவல் க்ரோத். இந்த ஒரு இன்டென்ஷனலின்ற ஒரு வேர்டு ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு என்ன சொல்கிறோம்? யாருன்னா எதுனா பண்ணிட்டாங்கன்னா அவன் வேணும்னு தான் பண்ணான், அவங்க வேணும்னு தான் என்னை பற்றி தான் பேசுகிறாங்க, அவங்க வேணும்னு என்ன கீழே தள்ளுறாங்க. சரி, அவங்க வேணும்னு பண்ணட்டும், நீங்கள் வேணும்னே மன்னிச்சு விடுங்க. தட் இஸ் வாட் இன்டென்ஷனலி மீன்ஸ். நம்ம இன்டென்ஷன்ஸ் யாரோ ஒருத்தர் எங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்கன்னா நானும் அவங்கள பற்றி தப்பாக பேசுவேன், இல்லை அவங்கள மன்னிக்க மாட்டேன். அண்ட் இன்டென்ஷனல் கமிட்மெண்ட் மீன்ஸ் நீங்கள் வேணும்னே என்னை பற்றி தப்பாக பேசுங்க, நீங்கள் வேணும்னே என் மேலே கல்லை அடிங்க, நீங்கள் வேணும்னே என்னை உதையுங்க, நான் வேணும்னே உங்களை மன்னிச்சு விடுறேன். This is intentional commitment. The narrow path symbolizes the journey toward the true life aligned with God's will. This narrow path, narrow path நம்ம எது பார்க்குறோமோ, சின்ன ஒரு பாதை, அதில் எல்லாமே இருக்குது இல்லைங்களா? ட்ரையல்ஸ் அண்ட் ட்ரபிள்ஸ் எல்லாமே இருக்கிற ஒரு பாதையில் நம்ம போகும்போது, இடுக்கமான பாதையில் நடந்து போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த நேரோ பாத்தெல்லாம் நான் நினச்சேன்னாக்கா, நான் எப்போவுமே எங்கள் அம்மாவை தான் நினைப்பேன். ஒரு நாள் அவங்கள சிக்கமங்களூரில் கூட்டிகிட்டு போயிட்டோம், முல்லையன்கிரின்ற ஒரு இடத்துக்கு. தெரியாது எனக்கு, ஆனால் எனக்கு தெரிஞ்ச வேறங்க என்ன நினைக்கிறாங்க தெரியல, எனக்கு தெரிஞ்சவருக்கு நான் கொஞ்சம் கார் நல்லா தான் ஓட்டுவேன், பார்த்து தான் ஓட்டுவேன். நான் ஃபாஸ்ட்டாக ஓட்டினாலும் கேர்ஃபுல்லாக இருப்பேன். ரோடுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீடும் அதுக்கு தகுந்த மாதிரி எந்த சைடில் போகணுமோ அப்படி தான் ஓட்டுவேன். ஒரு டைம் கூட்டிகிட்டு போனப்போ கார் ஃபுல்லாக இருக்குது, 5 பேர் போகிற இடத்துல 7 பேர் உக்காந்துட்ருக்காங்க. கார் மேலே ஏறிட்டுருக்கு, மலை மேலே ஃபுல்லாக காட் செக்ஷன். இன்னும் பாதி வழி கூட போல் எங்கள் அம்மாவுக்கு பயம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவங்க அங்கேருந்து எடோ பார்த்து போடா பார்த்து போடா பார்த்து போடான்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நானும் மம்மி கொஞ்சம் சும்மா இருங்க, ட்ரைவ் பண்ண விடுங்கன்னு சொல்லிகிட்டே போயிட்டுருந்தோம். ஒரு வழியில் போகும்போது கொஞ்சம் பாதை இன்னும் கொஞ்சம் ஸ்டீப் ஆகும். அங்கே என்ன இருந்ததுன்னா, அப்போல்லாம் டார் ரோடு இல்லை, கல்லுங்க போட்டிருந்தாங்க, நிறைய ஜல்லி கல்லுங்க, மண் ரோடு. கார் ஆடுது கொஞ்சம். அது என்ன சொல்கிறதோ தெரியல, என் பேட் லக்கம் என்ன. எங்கள் அம்மா ரைட் சைடில் தான் உக்காந்துட்ருக்காங்க, அங்கேருந்து கீழே பார்த்தா எல்லாமே தெரியும், அவ்வளோ டீப்பாக தெரியும். அவங்கள இந்த சைடு உட்கார வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் அவங்க டிரைவர் சைடு சீட் பேசஞ்சரில் உட்காந்துட்டு இருந்தாங்க. கீழே பார்த்துட்டு அழ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, பயத்தில் அழ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி இதாகிடுச்சு.
அப்பா ஒரு சைடில் உட்காந்துக்கிட்டு அப்பா சொல்கிறார் அம்மாவுக்கு சும்மா இரு, அவன் வண்டி ஓட்டுட்டோம் சும்மா இரு. அது வந்துட்டு அம்மாவுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், என் கூட அந்த மாதிரி ஒரு ரோட்டில் வர்றது ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஆனால் மேலே போயிட்டு கீழே வந்த பிறகு தான், கீழே இறங்கி வீட்டுக்கு வந்த பிறகு தான் எங்கள் அம்மாவுக்கு சமாதானம் ஆனது. ஆனால் அதுக்கப்புறம் காட் செக்ஷன்ஸில் இப்போ போனோன்னா அம்மாவுக்கு பயம் இல்லை, என்ன பத்திரமா போட அவ்வளோதான் சொல்கிறாங்க. தட் இஸ் தி எக்ஸ்பீரியன்சிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் வாட் வி டூ, இல்லைங்களா? த நேரோ பாத்ஸ் தட் வி வாக் த்ரூ, நம்ம எப்போ அதை நம்ம ஒரு நல்ல ஒரு விதத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமோ, தட் இஸ் வென் யுவர் கான்ஃபிடென்ஸ் வில் க்ரோ. சரி, இன்னைக்கு எனக்கு கஷ்டம் வந்ததுன்னு சொல்லிட்டு இந்த கஷ்டத்துக்கு 10,000 தடவை ஓடுறோம், மேலே கீழே எல்லாமே பண்ணுறோம், சரி ஆகலைனாக்கா நாளைக்கு என்ன பண்ணுவோம்? அதே மாதிரி ஒரு துன்பம் வந்தப்போ உடஞ்சி போவோம், இல்லைங்களா? The first most important thing is we need to accept that God is there and God will lead us through all the paths that we go through. The narrow path is going to be very important in our life. Seek God's approval in whatever you do. எதுவே செஞ்சாலும் ஆண்டவருடைய அப்ரூவல் அல்லது ஆண்டவருடைய என்ன சொல்கிறதுங்க, ஆண்டவருடைய திட்டத்தின்படி நடக்கட்டும்ன்ற ஒரு காரியத்தை வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் நம்மளுக்கு பழக்கம் இருக்குது, ஆண்டவரே எனக்கு இது ஒரு நடக்கணுமா இருக்குது, இதை செய்து கொடுங்க அப்படின்ற ஒரு ஆசை இல்லை ஜெபம் எல்லாருக்கும் இருக்குது. ஆண்டவரே இது நடக்கலன்னு பரவாயில்ல, நான் உனக்கு உண்மையாக இருக்கிறேன்றது எத்தனை பேர் ப்ரேயர் பண்ணுறோம்? how many times நம்ம நிறைய டைம் டிசைட் பண்ணுறோம். சரி, ஃபார் an எக்ஸாம்பிள், இன்றைக்கி நான் ஒரு வண்டி வாங்கினோன்னாக்கா 1 லட்சம் வச்சுருக்கேன், இன்னும் ஒரு 10,000 ரூபாய் சேர்த்தனாக்கா ஒரு நல்ல பைக் கிடைக்கும், அதுக்கு ஒரு 2 மாதம் வெயிட் பண்ணுறேன், 1,10,000 சேர்க்குறேன், ஜிஎஸ்டி ரூல் வருது, 1,25,000 ரூபாய் ஆகுது. டிசப்பாயிண்ட் ஆகுமா இல்லைங்களா? டிசப்பாயிண்ட் ஆகிறோம் இல்லைங்களா? பட் ப்ரே டு காட், இஃப் இட்ஸ் யோர் வில், அந்த வண்டியும் எனக்கு கிடைக்கணும், அப்படி அது கிடைக்கலன்னா கூட அதை தாங்குற ஒரு சக்தியை கொடு. லெட் மீ பி faithful to you. Seek God's approval in everything that you do. Align with God's principles. இன்னைக்கு நம்ம நிறைய காரியங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது ப்ரேயரோட ஸ்டார்ட் பண்ணுறோம், பட் பை த எண்ட் ஆஃப் த ஏதாவது ஒன்று செய்கிறோம், காரியத்தை செய்கிறோன்னா நிறைய விஷயங்கள் தேவனுக்கு எதிராக இருக்கிற காரியங்களும் செஞ்சிருப்போம். செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஆண்டவர் கொடுக்குற ஒரு வார்த்தை, ஆண்டவர் சொல்லியிருக்கிறது போல். இப்போ பவுலை நம்ம பார்த்தோன்னா, why I took Paul's life was, ஒவ்வொரு விஷயத்துலையும் அவர் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக தான் இருக்கார். அவருக்கு கஷ்டத்தை வந்தப்போ என்ன பண்ணார்? ஓடி போனாரா? இல்லை. he stood with God, he reflected God's character. அந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வந்தாரா? he obviously came out of it. அதுலேருந்து வெளியில் வந்தார். அது ஒரு நல்ல எக்ஸாம்பிளும் ஒரு விட்னஸாக இருந்துச்சு. we need to have the courage to stand firm. நம்ம ஃபெய்த் எப்படி இருக்கணுமா? we should be strong. அதுக்கு முக்கியமாக the last thing that I have is not the last thing but very very important thing, self denial. எனக்கு அது இன்னொரு விதத்தில் சொல்லுவாங்க, நந்தே நனக்கு மாத்திரா, எந்து என்னோடது எனக்கு மட்டுமே, அது மட்டும் இருக்க கூடாது. செல்ஃப் டினையல் அப்படின்னாக்கா எனக்கு என்னது, எனக்கு என்கிட்ட இருக்கிறதெல்லாம் தூக்கி எரிஞ்சிருத்து இல்லை வெளியில் போடுறதில்ல. சிச்சுவேஷன்ஸ் வந்தப்போ நம்மளை பற்றி மட்டும் யோசனை பண்ணுறதில்ல, எல்லா விதத்துலேயும் நம்ம யோசனை பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் த்ரூ ரினியூவல்னு போட்டிருக்கோம். டெய்லி கமிட்மெண்ட், எதுவே செஞ்சாலும் அதை பண்ணணும். நம்ம ஸ்ட்ரென்த் நம்ம ஃபெய்த்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக நடத்திக்கணும். ஹார்ட்ஷிப்ஸ், இன்றைக்கி கூட நம்ம எவ்வளோ தான் பைபிளில் படித்தாலும் ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா, இந்த கஷ்டம் எனக்கு எதுக்கு வந்துச்சு ஆண்டவரே எனக்கு தெரியாதுன்னு தான் ப்ரேயர் பண்ணுறோம், இல்லைங்களா? என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கி ஏதாவது வந்துச்சுன்னா, ஆண்டவரே இதுமா எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகுது, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி கஷ்டம், எனக்கு மட்டும் ஏன் இதுன்ற ஒரு கேள்வி கேட்குறோம். பட் எனி ஹார்ட்ஷிப்ஸ் தட் கம் த்ரூ, அதை நம்ம ஒத்துக்கணுமா இருக்குது. யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் காட் இஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. ஆண்டவரே சொல்கிறாரு, மை path is narrow, it should be passed through faith and endurance.
நம்மளுக்கு வர எல்லா கஷ்டத்துலேயும் ஆண்டவரை முன்னிட்டு ஆண்டவருடைய பயபக்தியோட நடந்துக்கிட்டு போங்க, அதுக்கு வெளியில் வருவீங்க. That is where our importance is. Live by faith. Your faith should be the foundation for anything that you do. எதுவே செய்யுங்க அந்த நம்பிக்கையோடு செய்யுங்க. பீஸ் அண்ட் கிரேஸ் த்ரூ ஃபெய்த். பீஸ் அண்ட் கிரேஸ் த்ரூ ஃபெய்த்துனாக்கா இது இன்றைக்கி எனக்கும் ரொம்ப கஷ்டம்தான். பர்சனலி இது பீஸ் அண்ட் கிரேஸ்ன்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம்தான் நமக்கு. பீஸ் எதுக்கு? பீஸ் த்ரூ ஃபெய்த்துனாக்கா நான் அப்பயே சொன்னது போல் யாரோ ஒருத்தர் வந்து வேணும்னு நடிக்கிறாங்க, வேணும்னு பேசுகிறாங்க, ஆனாலும் நம்மளால் மன்னிக்க முடியாது. தட் இஸ் your peace through faith. If you have faith that God will change this, you have to forgive it and that will change into peace. Your grace also shows that. நீங்கள் ஒரு டைம் மன்னிச்சு பாருங்களேன், அடுத்த டைமு உங்களை யாரும் சொல்ல வேண்டாம், நீங்களா மன்னிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. Forgive once, you will keep forgiving. That is what it says, peace and grace through faith. Your relationship with God should be a very strong one. Pray to God, believe in God, keep your faith in place. Empowerment through faith. Living by faith overcomes obstacles and remaining steadfast in the spiritual journey. Living by faith empowers. Living by faith teaches others of what should be done or how we live. இன்றைக்கி நம்ம நம்பிக்கை, நம்ம வாழ்க்கை வேறவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும். நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, இன்றைக்கி ஹவ் இஸ் த அப்போல்லாம் மினிஸ்ட்ரி எப்போ பண்ணுவாங்க? டிசைபிள்ஸ் எப்படி பண்ணுவாங்க? ஊர் ஊராக போயிட்டு they used to preach to people. What is our ministry supposed to be? Our life itself should be a ministry for others. So Paul's life was not just a ministry. He did ministry in his life. His life itself was a ministry. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை கூட through God, through the faith that we have in God, we should show that this is the ministry that I want to do. This is my faith with God and this is how I want to live. Today, the most important questions, two important questions is, if you are experiencing God every day, how is your experience in God every day? Early morning when you wake up, you pray that thank you for giving me a new day. End of the day, we pray that thank you for keeping me alive throughout the day. பட் அந்த நாள் ஃபுல்லாக ஆண்டவருடைய வார்த்தைகள் அல்லது ஆண்டவர் சொல்லி கொடுத்த பிரின்சிபிள்ஸ், த்ரூ காட்ஸ் பிரின்சிபிள்ஸ் ஆர் த்ரூ காட்ஸ் வேர்ட்ஸ், த்ரூ ஹிஸ் ஸ்கிரிப்சர்ஸ், ஆர் வி லிவிங் அவர் லைஃப் ஆஸ் பால் லிவ்ட். ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவர் அவர் சொல்கிறார். Galatians 1:10, the scripture reading that we read. Let's read that once. Galatians 1:10. Seek ye first the kingdom of God and his righteousness. So the question that today we know what we need to seek, but the question for us is, whom are we pleasing? Are we trying to please God or are we trying to please people? Should be our first priority. That is how our day should be. When you experience, as soon as you wake up in the morning, when you pray to God that thank you for giving me a new day, make sure that you live that new day as per God's words, and let's please God in everything that we do by following his scriptures. Amen.